போஸ்ட் பாருங்க, நான் அரசியல் கட்சி தொடங்கினால் என் ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள் அப்படின்னு ரஜினி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா. என்னுடைய சுயநலமான நோக்கத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அஜித் கொடுக்குறதா சொல்லி மஞ்சப்படி மாமா பையன் அந்த போஸ்ட்டை போட்டிருக்கான். எஸ், நீங்கள் எல்லாமே மக்களுக்கு செய்யறதுக்காக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் வாயிலேருந்து வராது. இப்போ ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, நான் அரசியல் கட்சி தொடங்கினால் என் ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள். ஏன்னா அவருடைய பணத்தை எடுத்து அவர் அரசியல் கட்சி நடத்த மாட்டார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி விஜய் செய்கிற மாதிரி அவருடைய சொந்த காசில் எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு தளபதி அவர்களுடைய பணத்தை அவர் செலவு பண்ணுறார். அதுக்கான மனசு இருக்குது. மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு அந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி போகிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும், கட்சியை கட்டமைத்து தான் ஆகணும். அப்படின்னும் போது அதற்கான செலவுகளை தான் செய்ய வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார், அதை செய்கிறார். ஸோ இவர் மக்களுக்கானவர். இப்போ நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி தன் ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துலையும் ஒரு கூட்டம் போடணும், ஒரு இதை போடணும்னா எல்லாரும் கலெக்ட் பண்ணி சேர்ந்து பண்ணுங்கள், சேர்ந்து பண்ணுங்கள், மாநாடு நடத்தணும், கலெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாம் அவங்க சொந்த காசை போட சொல்லுவாங்க. அதனால இவர் கட்சி தொடங்க மாட்டார். ஆனால் இதே ஒரு படம் வரும்போது தன் ரசிகர்கள் கட் அவுட் வைக்கிறதுக்கும், பால் ஊற்றுறதுக்கும், போஸ்ட் அடிக்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் செஞ்சு பணத்தை இழக்கிறாங்க. படத்தை பார்க்குறதுக்கு சில்லறை வாரி இறைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரஜினி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தனது பணத்தை இழப்பதாக தெரியாது. இவருக்கு இப்போ தன் ரசிகர்கள் பணம் செலவழிப்பதை இவர் வரவேற்கிறார். இவர் படங்களை கொண்டாடுவது, இவருக்கு கோடி கோடியாக சம்பளம் வாங்கி கொடுப்பது வரைக்கும் தன் ரசிகர்கள் செய்கிறத இவங்க வரவேற்பாங்க. ஆனால் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு கஷ்டம். அதனால இவங்க அரசியல் கட்சி தொடங்கினா நான் செய்ய மாட்டேன், ஆனால் அது அவங்களுக்கு செலவாகும், அதையும் நான் செய்ய மாட்டேன். அரசியல் அப்படின்றது மக்கள் சேவை. சும்மா எப்படி வரும்? இல்லாதவனுக்கு இருக்கிறவன் செய்கிறதுக்கு பேர் தான்டா சேவை. அந்த சேவையை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அதுதான். ஸோ அப்போ ரஜினியை போன்றவர்கள் அரசியல் கட்சி தொடங்காமல் இருந்ததே நல்லது தான். தொடங்கி இருந்தாலும் கண்டிப்பாக அவரால் நிலைத்திருக்க முடியாது. தொடங்கி இருந்தால் கண்டிப்பாக தோற்றும் போயிருந்திருப்பார். அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் பிஜேபியோட அந்த தத்துவத்தை தான் கொண்டு வர்றாரு. அப்படின்னும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அது எடுபட வாய்ப்பே இல்லை. ஆமாப்பையா, நாம் தமிழருக்கு இருக்காங்களா இந்த கட்சியாரங்களும் சேம் கேட்டகரி தான். இவங்க என்னைக்காவது மக்களுக்கு ஏதாவது செலவு பண்ணி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் இதுங்களே பிச்சை எடுக்குதுங்க. அதுலேயும் ஈழத்தமிழர்கள் பாவம் செத்தவன்ட்ட இருந்து பிச்சை எடுத்து அதில் தின்னுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் வெக்கமே இல்லைல்ல? சை, என்ன ஜென்மங்களோ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த மாமா பையன் மஞ்சப்பொடி கட்சி.